இந்த சோளம்ங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது மக்காச்சோளத்தை தான் சோளம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்காச்சோளம் வந்து சோளம் இல்லை, மக்காச்சோளம் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தது. ஆனால் நம்ம ஊரில் இருந்த வெண்சோளம்னு சிறு சோளம்னு ஒன்று இருந்துச்சு. இந்த சிறு சோளம் வந்து நம்ம அன்றாடம் இட்லி தோசை மாதிரி அன்றைக்கு முதல்ல சோளத்தை தான் பயன்படுத்துனாங்க. இந்த அரிசி அதிகமாக பயனுக்கு வருவதற்கு முன்னால் சோளம் தான் வந்து தினசரி அந்த சோளத்தில் தான் பணியாரம் பண்ணாங்க, சோளத்தில் தான் தோசை சுட்டாங்க, சோளத்தை தான் வந்து அவிச்சு இட்லி மாதிரிலாம் சாப்பிட்டாங்க. அந்த சோள மாவோடு சேர்த்து உளுந்து மாவும் சேர்த்து தான் இன்றைக்கு எப்படி நம்ம அரிசி மாவை வந்து அரிசியும் உளுந்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இந்த வெண் சிறு சோளத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி கிடையாது, வெண் சோளம் வந்து சிறு சிறு சோளமாக சிறு உருண்டையாக இருக்கும். இந்த சோளம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து கிராமப்புறங்களில் மாட்டு தீவனமாக மட்டும்தான் இந்த வெண்சோளத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த சோளம் புரதச்சத்து உள்ள குழந்தைகளுக்கு குறிப்பாக நல்லது செய்யக்கூடிய ஒரு தானியம். இந்த சோளம் புரத உணவுகளில் புரதச்சத்தை மிக நல்ல அளவில், அதாவது புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்ம புரதம் சாப்பிட்டா கூட அந்த புரதம் முழுமையாக உட்கிரகிக்கப்பட்டு அதனுடைய தன்மை முழுசா உடல்ல சேர்றது சில தானியங்கள்ல தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய இப்ப சென்னையில எல்லாம் மால் முன்னாடி அது விற்கிறான் 20 ரூபாய்க்கு ஒரு டப்பால. கேட்டா சோளம் வந்து நல்ல புரோட்டீன் தானே, மிகச்சிறப்பா சாப்பிடலாமேன்ட்டு. அது அந்த சோளம் கிடையாது. இந்த சோளம் எல்லாம் அமெரிக்கன் கார்ன், வெளிநாட்டிலிருந்து மாட்டு தீவனங்களுக்காக மரபணு மாற்றப்பட்டு இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த சோளம் நமக்கு எதுக்கு வாங்கி சாப்பிட்றோம்? இன்னைக்கு வந்து நான்லாம் கார்ன் சாப்பிடுவோம்பா, அப்படியே கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் மசாலா தூள் போட்டு சாப்பிட்றது. இப்போ சென்னையில எல்லாம் மால் முன்னாடி அது விற்கிறான் 20 ரூபாய்க்கு ஒரு டப்பால. கேட்டா சோளம் வந்து நல்ல புரோட்டீன் தானே, மிகச்சிறப்பாக சாப்பிடலாம். புரத உணவுகளில் புரதச்சத்தை மிக நல்ல அளவில், அதாவது புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்ம புரதம் சாப்பிட்டா கூட அந்த புரதம் முழுமையாக உட்கிரகிக்கப்பட்டு அதனுடைய தன்மை முழுசா உடல்ல சேர்றது சில தானியங்கள்ல தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு தானியம் வந்து சோளம் தான். இந்த சோளத்தை வந்து நம்ம நேரடியாக சோள மாவா, நல்ல சோளத்தை வந்து அந்த தானியத்தை மாவாக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில சாப்பிடலாம். சோள மாவுல வந்து உளுந்து மாவு சேர்த்து தோசையா சுட்டு சாப்பிடலாம். புரத உணவுகளில் புரதச்சத்தை மிக நல்ல அளவில், அதாவது புரோட்டீன்